சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு எப்பொழுது கெட்ட நேரம் முடிகின்றதோ, எப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உன் அப்பா நான் ஆரம்பித்து வைக்கப் போகின்றேனோ, அந்த நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. அந்த நேரம் உனக்கானது என்றால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் அப்பா நான் உன் கண்களில் பட்டு விடுவேன். என் வாக்கினை நிச்சயமாக நீ கேட்டு விடுவாய். நாளை நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியினை உன் அப்பா நான் அனுப்பி வைப்பேன். இந்த பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே. வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சூழல்களும் அதற்கான பதில் அதில் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். இத்தனை நாட்களும் எனக்கு ஒரு நாள் கூட நல்ல நாளாக அமையவில்லை. எல்லா நாளுமே எனக்கு கெட்ட நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று என் குழந்தை மனம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே இந்த அப்பாவிடம் வந்து என்னிடம் கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாள் கூட நீ சந்தோஷமாக வந்து எந்த ஒரு கோரிக்கைகளையும் வைத்து நான் பார்த்ததில்லை. என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வேதனைகள் அத்தனையும் அதிகமாக இருக்கும்பொழுது என் குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக வந்து என்னிடம் வேண்டுதல் வைக்கும்? என் குழந்தையே, இத்தனை நாட்களாக இருந்த வேதனைகளுக்கு எல்லாம் முடிவு கட்ட உன் அப்பா நான் வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள், யாரெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தினார்கள், யாரெல்லாம் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று இத்தனை காலமாக உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. ஒரு சிலர் மற்றவர்களுக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற உணர்வுதான் அவர்களுக்கு தோன்றும். ஏனென்றால் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட்டால் அதனுடைய பலன் அவர்களுக்கு புரியாது. ஆனால் அதே சமயத்தில் நீ கஷ்டப்படுவதாக உணர்ந்தாலும் உனக்கு நேரம் சரியில்லாதது போல தோன்றினாலும் நிச்சயமாக எல்லாம் தலைகீழாக ஒரு நாள் மாறும் என்று உன் அப்பா நான் ஏற்கனவே உனக்கு வாக்குறுதினை அளித்திருந்தேன். நிச்சயமாக அந்த வாக்குறுதினை நிறைவேற்றுவதற்கான நேரம்தான் இன்று என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உனக்கான நேரம், உன்னுடைய நேரம் உன் கைகளில் வரப்போகின்றது என் குழந்தையே. இனிமேல் அதை உனக்கானதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நல்ல நேரம் முடிந்து கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த ஒரு தவறும் செய்யாத குழந்தை, அடுத்தவர்களால் மனவேதனை அடைந்த குழந்தை, அடுத்தவர்களால் காயப்பட்ட குழந்தை, இப்பொழுது உனக்கான நேரம் ஆரம்பித்திருக்கின்றது என்பதை நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களில் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். எத்தனை கஷ்டங்களையும் நீ இத்தனை நாட்களாக அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கப் போகின்றது. என் குழந்தையின் முகத்தில் நான் எப்பொழுதுமே சந்தோஷத்தை பார்க்க போகிறேன் என்று உன் அப்பா நான் உனக்கு வாக்குறுதினை தருகின்றேன். நீ யாரை பற்றியும் இனிமேல் சிந்திக்க வேண்டியதில்லை. யார் உன்னை எதுவும் சொல்லி விடுவார்களோ என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களின் நிலைமை இப்பொழுது மோசமாகிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னை காயப்படுத்தியதற்கான தண்டனையை அவர்களுக்கு நான் எப்பொழுதோ கொடுத்து விட்டேன். நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்கான தண்டனையை அவர்களே தேடிக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி அவர்களுடைய தலையீடு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்காது. அடுத்தவர்களுக்கு தீய செயல்களை செய்பவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்கள்தான் உருவாக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த தண்டனையை தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல குழந்தைக்கு துரோகம் செய்யும் பொழுது அதற்கான தண்டனை பல மடங்கு அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை உணராமல் செய்ததன் விளைவு இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இனி நீ செய்கின்ற செயல் எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும். நீ எல்லாவற்றிலுமே முதன்மையாக திகழப் போகின்றாய். உனக்கு அதில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் எளிதாக அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். ஏனென்றால் அதற்கான சக்தியினை உன் அப்பா உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு செய்து தந்திருக்கின்ற சத்தியத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மேன்மையடையப் போகின்றது. இனிமேல் ஒரு நாளும் தாழ்வு நிலைக்கு நீ செல்ல மாட்டாய். உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமற்றது என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். நிச்சயமாக அதற்கான நேரம் வந்தது மட்டுமல்லாமல் என் குழந்தை, நீயே அதனை கண்கூடாக காணப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை இந்த சாயப்பா ஆனவன்
நொடி பொழுதில் ஏற்படுத்தி தந்துவிட்டான் என்பதை நீயே நிச்சயமாக உணரப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனி இந்த சாயப்பாவின் கையில் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் வாழ்க்கையை மாற்றித்தர புறப்பட்டு விட்டேன். நீயும் இனிமேல் ஒருபோதும் வேறு யாரையும் நினைத்து கலக்கம் கொள்ளாமல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று முழுமையாக நம்பினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாக வழிநடத்தி செல்வாய். இந்த சாயப்பா உன்னுடைய கால நிலைகளையும் மாற்றி தருகின்றேன். இனிமேல் நீ செய்ய தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை பெற்றுத்தரும். நீ இனிமேல் எதையும் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை சொந்தமாக சிந்தித்து தொடங்குவாய். ஏனென்றால் இதுவரை அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன்னை எப்படியெல்லாம் அவர்கள் தீய வழியில் நடத்தி சென்றார்கள் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாய். இனி ஒருபொழுதும் நீ அந்த வழியில் செல்ல மாட்டாய் என்று உன் அப்பா எனக்கும் உறுதியாக தெரியும். ஏனென்றால் கஷ்டங்கள் ஒருமுறை உன்னை தாக்கிய போது நீ அனுபவித்த வேதனைகளை இனி உன் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் மறக்க முடியாத அளவிற்கு போதும் போதும் என்று நீ அனுபவித்து விட்டாய். இனி ஒருபோதும் நானே சொன்னால் கூட நீ அந்த பாதையில் செல்ல மாட்டாய். அதனால் நீ தைரியமாக இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீ துணிந்து எடுத்து வை. நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது. நான் அனுப்புகின்ற நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா என் குழந்தையே, சாயப்பாவை வணங்க வரும் பொழுது நிச்சயமாக என்னுடைய அருளினை நீ பெற்றுத்தான் செல்லப் போகின்றாய். இந்த சாயப்பா உனக்கு நல்ல செய்தியினை நிச்சயமாக தரப்போகின்றேன். உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் நல்ல மாற்றத்தையும் இந்த அப்பாவின் அருளோடு நல்ல முன்னேற்றத்தையும் காணப்போகின்றாய். எதில் உனக்கு முன்னேற்றம் வேண்டும் என்றாயோ அதில்தான் உன் முன்னேற்றம் முழுமையாக இருக்கப் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் நல்ல ஆசீர்வாதத்தை மட்டும் தரவில்லை, நல்ல ஞானத்தையும் நான் போதித்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, தீய வழியில் சென்றால் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவதும் இந்த அப்பா என்னுடைய கடமையாகும். அதைதான் இத்தனை நாட்களாக நான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுதும் நீயும் அதனை உணர்ந்து நல்ல வழிக்கு வந்து விட்டாய். இனிமேல் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ இருக்கின்ற நிலையிலிருந்து யாரும் உன்னை இனிமேல் அசைத்து பார்க்க முடியாது. உன் சாயப்பா உனக்கு கை கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றேன். நாளை நீ என்னையும் உன்னோடு அழைத்துச் செல். உன் அப்பா உனக்கான நல்ல செய்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் நாளை முழுவதும் நான் உனக்காக உன்னோடு பயணித்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து விடுகின்றேன். எல்லாம் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் பொழுது அப்பொழுது நீ என்னை நினைப்பாய், சாயப்பா இதற்காகத்தான் இத்தனை நாட்களாக இதை தள்ளி போட்டாயா என்று எனக்கு நீ நன்றி சொல்வாய். இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலக்கம் கொள்ள வேண்டாம். உன் அப்பா எல்லாவற்றையும் பொறுமையாக செய்கிறார் என்று நீ என்னிடமே வந்து முறையிடுகின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டல்லவா? அந்த நேரம் வரும்பொழுது தானே நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து தர முடியும். அதற்கு சற்று நேரம் எடுக்கும் அல்லவா? அதனால் பொறுமையாக காத்திரு, எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.